வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்தியா முழுக்க இவர் வருவாரா, அவர் வருவாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு. பெரும்பாலும் வரக்கூடிய கருத்து கணிப்பு 2 பேருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. அதாவது பிஜேபி 250, இந்திய பத்திரிகையாளர் சங்கம் சொன்னது. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி 253. இது இல்லாமல் நவீன் பட்நாயக், அப்புறம் ஜெகன்மோகன், இவங்கெல்லாம் சிரோன்மணி அகாலிதளம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா மோடி அவர்கள் கடவுளுங்கிறது அப்படிங்கிறது இப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு பேச மாட்டுறாரு மோடி. எந்த மோடி 2019 தேவதூதன் போல வலிமையாக இருந்தாரோ அந்த மோடி இன்னைக்கு அவரே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிட்டாரு. அவர் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு நிலவரம். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில ஏற்கனவே 2019 2014 இதில் என்ன நடந்தது, இந்த 2024 என்ன மேஜிக் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா 1+1 2 தான். இதுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இதுதாங்க நடக்கும். நீங்கள் எல்லா தேர்தலையும் பாருங்கள். கடந்த ஒரு 1997 அதிலிருந்து பாருங்கள், இதுதான் நடந்திருக்கு. அப்போ ஏற்கனவே சொன்னாங்க, இல்லைங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது, இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது வரும்போது எலெக்ஷன் வருதுன்னா கம்மியாக ஓட்டு பர்சன்டேஜ் ஆச்சுன்னா அந்த கட்சி ஜெயிக்காது, பிஜேபி தோற்றுரும். ரொம்ப அதிகமாக பர்சன்டேஜ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி ஒன்றா தோக்கும், இல்லைனா எதிர்கட்சி மிகப்பெரிய வலிமையாக ஜெயிக்கும். ஆனால் சதவீதம் கரெக்டாக ஒரு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நடுநிலையாக நியாயமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டுட்டு இருக்க அரசு ஜெயிச்சிரும். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சி 2014 முடிவடைஞ்சு மோடி வரும்போது பார்த்தீங்கன்னா மார்ஜின் பெருசாக இல்லை. அதாவது என்னென்னா எல்லாமே 55 60 அதோடு நின்றுச்சு. அதனால் மன்மோகன் சிங் வரல, மோடி வராரு. அதற்கு பிறகு 2019 பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மன்மோகன் சிங் ஆட்சியிலிருந்து அதே நிலைமை தான். இது இப்போ மட்டும் இல்லை, வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதும் இதே நிலவரம் தான். அப்போ புள்ளி விவரம் சொல்கிற கணக்கு என்னென்னா, வெகுஜன மக்கள் வேகமாக வேகமாக வாக்குகள் செலுத்துகிறாங்கல்ல, அப்போ நம்ம முடிவுகளை கணிக்க முடியாது. ஆனால் குறைஞ்சு நடுநிலைமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 60 இல்லாட்டினா 70 அப்படின்னா கணிச்சிடலாம். 77 80ன்னா கணிக்கிறது கஷ்டம். அதுதான் நம்ம மேற்கு வங்காளத்தில் நடக்குது. 78 77 போகுது. அப்போ அங்கே முடிவுகள் மம்தாவுக்கும் இவருக்கும் யாருக்கு மோடிக்கும் கொஞ்சம் யாருக்கு சப்போர்ட்னா கொஞ்சம் மோடி அப்பர் ஹேண்ட் எடுப்பார் போலக்குது அப்படின்னு என்றோம். ஆனால் மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா சொல்ல வேணாம், இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், இது நம்ம பேர் என்னது ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்காதுங்க, பழசி தாங்க சொல்லுது தகவல்னு சொல்கிறாங்க. சரி, பிஜேபி தோக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லை? என்ன காரணம்? ஒரு பெரிய அலை இல்லை. அப்போ என்ன தான் காரணம்? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஒரு ஆய்வு தான். இதற்கு முன்பு 2019 60 62% இருந்த பிஜேபியுடைய ஓட் பேங்க் 10 ஸ்டேட்டில் 178 எம்பி சீட் இருக்குது. அங்கே 178 எம்பி சீட்டை பிஜேபி ஜெயிச்சிருக்குது. 178 சீட்டு எப்படி வந்ததுன்னா 190ல் 178 வராங்க. அந்த அளவுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் 1 சீட்டு தான் காங்கிரஸு, ராஜஸ்தான் ஃபுல்லாக பிஜேபி, குஜராத் ஃபுல்லாக பிஜேபி, உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் அடி வாங்குறாங்க 63, அங்கேயும் நல்லா ஸ்கோரு, ஹரியானா 10க்கு 10, டெல்லி 7 இப்படி. அப்புறம் மகாராஷ்டிரா பீக்கு 39 39 48ல் 39. அப்புறம் பீகார் ஃபுல் பீக்கு, 1 சீட்டு தான் மற்றவங்களுக்கு, 40ல் 39. அப்போ இந்த இடத்துல முஸ்லீம்னு சொல்லி முஸ்லீம்கள் இந்தியா கூட்டணின்னா அப்போல்லாம் காங்கிரஸ் மற்றது வாக்களிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்கள் வாக்குகளை குறி வச்சு ராமர் கோயிலை கட்ட போகிறோம், அது கட்ட போகிறோம், இது கட்ட போகிறோம்னு வாங்கிய வாக்குகள். இதுதான் அல்டிமேட். அதான் சொல்லுவாங்கள்ல, வசூல் வந்துருச்சுங்க, இதுக்கு மேலே எப்படிங்க வர முடியும், அவ்வளோதான், ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்பையும் இந்துக்களே ஒன்று கூடுங்கள்ல எதை நோக்கி ஒன்று கூடுவாங்க? முதல்ல ராமரை காட்டி ஒன்று கூடணும். இப்போ ராமர் கோயிலை கட்டியாச்சு, அங்கே பூஜையும் பண்ணிட்டீங்க. அடுத்து எதை நோக்கி நம்ம பயணம்? இப்போ எதை நோக்கி பயணம் சொல்லுங்கள்? முஸ்லீம் விரோதி ரைட்டு,
முஸ்லீம் விரோதினா மட்டும் ஓட்டு கிடைக்காதுங்க. அதாவது வந்து இத்தனை ஆண்டு காலமாக அது அப்படி ஏதாவது சொல்லணும். அதை விட்டுட்டு கோயிலை இடிச்சிருவாங்க, அந்த கோயிலை பூட்டு போட்டுருவாங்க. முதல் நாள் கோயிலை பூட்டு போடுவாங்களாம், அடுத்த நாள் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க அது லூஸ் தனமாக பேசுகிறாருன்னு கேட்ட உடனே இல்லை இல்லை இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் இயற்றி அந்த லேண்டை வந்து முஸ்லீம்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் நம்ம பார்க்குறவங்களே என்னங்க அதெல்லாம், அதாவது என்னென்னா நைட்டு கடவுள் கனவுல வந்தார் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொன்னால் மக்கள் நம்புவாங்களா? அந்த ரேஞ்சில் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்படி பிஜேபிக்கு எந்த 10 மாநிலங்களில் 178 சீட்டு கிடைச்சதோ அந்த மாநிலங்களில் இந்த தடவை வெறும் 60 தொகுதிகள் கிடைச்சாலே பெரிய விஷயங்கிறது தான் இன்றைக்கி புள்ளி வரும். அதுதான் இன்றைக்கி பெரிய அதிர்ச்சி. அதனால தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போய் பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா, இவர்கள் பிஜேபி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் ஒரே ஆள் தான், மோடி, அமித்ஷா தான். தேவையில்லாமல் விவசாயிகள் எந்த அளவுக்கு உசி போட்டு ஹரியானாவில் அவுட்டு. ஏன்னா பஞ்சாப், ஹரியானா ரெண்டு பேருமே ஒரே மாநிலம் தான். பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சது தான் ஹரியானா. ஏன்னா அங்கே வந்து பஞ்சாபினர், நான் பஞ்சாபினர் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே ஓடிட்டுருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒட்டு மொத்தமாக ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பாதிப்பு ஹரியானாவில் இருக்குது. ஹரியானாவில் நம்ம ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி. ஏற்கனவே உங்கள் அரசு காபந்து அரசு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹரியானாவில் லட்டு மாதிரி போன தடவை 10 சீட்டு 10ம் போச்சு. பஞ்சாபில் 2 சீட்டு வந்துச்சு, அதுவும் போயிடுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, யூபியாவது கை கொடுக்குமே, 63 சீட்டு பார்த்தாங்க. 20 தேர்றதே பெரிய விஷயங்கிற லெவலுக்கு போயிட்டுருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகமதாபாத்லாம் அடி வாங்குங்கிறாங்க. போன தடவை அந்த 200 ரோட்டில் ஜெயிச்சாரு பஜ்லி தொகுதி, அங்கெல்லாம் முடிஞ்சது கதை. ஏற்கனவே இந்த தடவை போன தடவை எந்த சோசியல் இன்ஜினியரிங்கை வச்சுக்கிட்டு பிஜேபி காய் நவுத்து வந்தோம், இப்பயும் நவுத்துறாங்க. நம்ம மாயாவதி ஆஃப் பண்ணி மாயாவதி வேட்பாளரை நிறுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஹரியானாவில் 2 தொகுதியில், அதாவது வந்து மத்திய பிரதேசத்தில் 2 தொகுதியில், குவாலியர் அப்புறம் சாம்பல் 2லேயுமே காங்கிரஸ்லேருந்து போனவங்களுக்கு மம்தா இவங்க மாயாவதி சீட்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டை பிரிக்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அப்படி விவசாயிகள் போராட்டம் அது போச்சு. ஜாட் மகா பஞ்சாயத்து இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்குது, அதுவும் போச்சு. இவ்வளவு நாளாக உங்களுக்கு பணமும் கொட்டி கொடுத்து உங்கள் பின்னாடி நின்ன ராஜபுத்திர இனம் உங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ என்ன இனம் பிஜேபி கூட இருக்குது? பிராமணர்கள், அவர்கள் விட்டு போக மாட்டாங்க, அவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பூமிகார், அவங்க ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கு பண்ணுற, அதுலேயே சில இடம் உடையுது. அப்புறம் குருமி இனம், அது பிஜேபி, ஆனால் அவங்க பீகாரில் 3%. நம்ம நிதிஷ்குமார் கம்யூனிட்டி, நம்ம ஏற்கனவே வாரணாசியில் சொன்னோம், அவங்க ஒரு 80,000 பேர் இருப்பாங்க. அங்கெல்லாம் அப்படியே விழும், குருமி மக்கள் அப்படியே விழும். ஆனால் என்னென்னா இந்த குஸ்வாஸ் இனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்கள், ஜாட் இனம், யாதவர், இஸ்லாமியர், தலித்துகள், இது வந்து இன்றைக்கி பெரும்பாலும் அப்படியே, இப்போ முஸ்லீம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் விழும். ஆனால் இந்த தடவை தலித்துகள் ஓட்டு, எப்பயுமே காங்கிரஸுக்கு தலித் ஓட்டு கிடைச்சிட்ருக்கும். மாயாவதி வந்து குட்டையை கிளப்பி விட்டாங்க. இந்த தடவை தலித் ஓட்டுகள் அப்படியே விழுது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிரச்சார வலிமையில் முன்னுக்கு இருப்பது யார்? எல்லாத்தையும் தாண்டி முன்னுக்கு இருக்கிறது பிரியங்கா காந்தி தான். பிரியங்கா காந்தியுடைய பேச்சுக்கு அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸு. மோடி அவர்கள் பேச்சை கேட்கக்கூடிய கூட்டம் 2019 ஆர்ப்பரித்து வந்த கூட்டம் இன்றைக்கி காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வரமாட்டுறாங்க. அதுதான் நிலவரம். மோடிக்கு கூட்டம் இல்லை, அமித்ஷாவுக்கு கூட்டம் இல்லை, ராஜ்நாத் சிங்கு கூட்டம் இல்லை, ஸ்மிருதி இரானிக்கு கூட்டம் இல்லை, யாருக்கும் கூட்டம் இல்லை. இன்றைக்கி பிரியங்கா போன தடவை பர்ஃபார்மன்ஸோட இந்த தடவை நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவருடைய கூட்டம் நல்ல கூட்டம். அதுக்கு அடுத்து நம்ம உத்தவ் தாக்கரே சரியான கூட்டம். அது மாதிரி தேஜஸ்வி யாதவ், அதாவது கூட்டம் வந்து ஒரு அளவுக்கு மீறி வருங்களாங்க. அந்த அளவுக்கு ராகுலும் தேஜஸ்வியும் பேசின கூட்டம்லாம் அந்த அளவுக்கு பெரிய மக்கள் எழுச்சியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி எங்கெங்கே ஸ்கோர் பண்ணுன்னு கேட்கும்போது, இல்லைங்க மேற்கு வங்காளம் கரெக்டாகுது, கூட்டல் கழித்தல் போடு. என்னன்னா போன தடவை மாயாவதி 2 சீட் அதிகமாக எடுத்தாங்க பிஜேபியோட, இந்த தடவை பிஜேபி மாயாவதியோட 2 சீட் அதிகமாக எடுக்கும். ஏன்னா எல்லாமே 78-80ங்கும் போது ஆட்சிக்கு மீதான ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் அது இல்லை. மற்ற ஸ்டேட் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு என்ன தோணுது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயிக்க மாட்டார். அதே போல் பிஜேபி இன்டர்னல் எடுத்த சர்வே ரிப்போர்ட் கூட இப்போ மத்திய பிரதேசத்தில் பெரும்பான்மையான பெண்கள் ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கல. அது வந்து போன தடவை கிடைச்சது, இந்த தடவை கிடைக்கல. 2014 இவங்க வந்து யூபியில் பீக்கில் போனாங்க. 2019 மிகப்பெரிய மோடி அலை அடிக்கும் போதே 63 கொண்டுட்டாங்க. இப்போ அலையே இல்லை. இப்போ என்ன சிக்கல்னா, பிஜேபிக்கு சின்ன ஸ்டேட்டில் ஜெயிக்கிறாங்க, பெரிய ஸ்டேட்டில் கோட்டை விடுறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
இந்தியா கூட்டணி. நீங்கள் எப்பயுமே இங்கே ஸ்டாலின் காங்கிரஸ் ஃபுல்லாக 40க்கு 40 ஜெயிக்கும். மோடி இங்கே விட்டுருவார், யூபியை பிடிப்பார். ஆனால் இப்போ என்ன கதை ஆச்சுன்னா, காங்கிரஸ் வந்து ஆந்திராவில் ஒன்றுமே இல்லை, ஆனால் யூபியை பிடிச்சிடுறாங்க, மகாராஷ்டிராவை பிடிக்கிறாங்க, பீகாரை பிடிக்கிறாங்க, ஹரியானாவை பிடிக்கிறாங்க, டெல்லியை பிடிக்கிறாங்க, சத்தீஸ்கரை பிடிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாத்தையும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தானை பிடிக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கைக்கு இற்று தெரியக்கூடிய ஸ்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இது இல்லாத போது முதல்ல 200 நீங்கள் தாண்ட முடியாத. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை 7 கட்டங்களாக நடத்தியது பிஜேபியுடைய ஃபெயிலியர். இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் 7 கட்டமாக நடக்காமல் 2 கட்டமாக நடத்தியிருந்தா பிரதமர் மோடி அப்படியே ஒரு பெரிய இமேஜில் வந்து பேசிட்டு போயிடலாம். இவர் முதல் கட்ட தேர்தல், 2வது கட்ட தேர்தல், 3வது கட்ட தேர்தல் மேட்ரே இல்லாமல் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் வீணாக 7 கட்ட தேர்தலால் மாட்டிக்கொண்டது பிஜேபி. யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. 2 கட்டமாக முடிக்க வேண்டிய தேர்தல் டிஜிட்டல் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டு கேஸு, கெஜ்ரிவால் உள்ளே வந்து போனது, வெளில வந்தது. ஏன்னா கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும்போது 2 கட்ட தேர்தலும் முடிச்சிருக்கலாம். அவர் தேவையில்லாமல் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் தேவையா? பிஜேபி ஒரு தப்பு கணக்கை போட்டுச்சு. இன்னொன்று ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி நம்ம தான் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மிதப்பில் இருந்துட்டாங்க. இன்னொன்று இந்த ஹேமந்த் சோரன்லேருந்து இவங்கலேருந்து எல்லாத்தையும் இந்த ஈடி வச்சு இவங்க பண்ணுறது வந்து மக்கள்கிட்ட வந்து என்னடாது அப்படின்னு ஒரு நல்லா எடுபட்டு போச்சு. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. பிஜேபிக்கான முடிவுரை ஏறக்குறை எழுதி முடிச்சாச்சு. இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பிஜேபி எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கணும். போன தடவை 178 தொகுதியில் இந்திப்பேட்டில் ஜெயிப்பது, இந்த தடவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 சீட்டுக்கு வந்துருச்சு. தென்னிந்தியாவில் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாடு அண்ணாமலை சொல்கிறாரு 2 டிஜிட்டில் வருவோம், 20 சீட்டை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்களே கொஞ்சம் யோசனை முதல்ல 2 சீட்டே வராது, எங்கே 20 சீட்டு. அந்த பக்கம் கேரளா ஒரு சீட்டு இவர் மட்டும் வருவார் பொழுது. நம்ம நடிகர் சுரேஷ் கோபி அவரே டஃப்புங்கிறாங்க. ஆந்திராவில் 6 நிற்கிறாங்க. பட் வந்து டிடிபி அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தெலுங்கானாவில் இந்த தடவை கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்கிறாங்க, ஒரு 6-7 சீட்டு வருவாங்க. கர்நாடகாவில் போன தடவை 25 ஜெயித்தாங்க, இந்த தடவை 5 ஜெயிக்கிறதே கஷ்டங்கிறாங்க. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா 130 140 வரும். நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் 220ங்கிறாங்க. நமக்கு அந்த நம்பிக்கையில் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.